இன்னைக்கு அரசியல் களத்துல இரண்டு விஷயங்கள் பரபரப்பா பேசிக்கிட்டு வருது. ஒண்ணு, தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழு கூட்டத்தில் அவர் வைத்த தீர்மானங்கள் இன்றைய சமூகத்தில் நடக்கும் அவலங்களை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி எதிரொலிக்கிற மாதிரியே இருக்குது அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் காங்கிரஸுக்கும் ஒரு இன்டர்னலாவே மறைமுகமா ஒரு ஒரு மோதல் போக்கு மாதிரி இருக்குதோ அப்படிங்கிற மாதிரி தெரியுது. எந்த வகையில பாத்தீங்கன்னா, சீட் ஷேரிங், தொகுதி பங்கீடு, இது மாதிரி சீட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ள கூட்டணி அங்கம் வகிக்கிற இந்த இரண்டு கட்சிகளுக்கும் தேவையான சீட்டு யாருக்கு அதிகம் யாருக்கு குறைவு அப்படிங்கிற ஒரு விஷயம் அவங்களுக்குள்ளேயே இது நடந்துகிட்டு இருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். யாருக்கு எவ்வளவு சீட்டு கிடைக்கலாம் அப்படிங்கறத பத்தியும் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதை பத்தியும் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நாம எப்பயும் ரெக்வஸ்ட் பண்ற மாதிரி நம்ம சேனலுக்கு அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம அரசியல் நிகழ்வுகள் உடனுக்குடன் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதுவும் அதிகாரப்பூர்வ தகவல்களோட வந்துகிட்டு இருக்குதுன்னு நான் நம்புறேன். அதனால அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோஸ் அடிக்கடி உங்க நோட்டிபிகேஷன் உங்க மொபைலுக்கு வரும்னு சொல்லிட்டு, அடுத்தது வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா லைக்கும் ஷேரும் கொடுத்துட்டீங்கன்னா பல பேருக்கு இந்த வீடியோ சென்றடையும். அதே சமயத்துல புதுசாங்கன்னு சொல்றதை விட நான் ரெக்வஸ்ட் பண்றதே இல்ல கேளுங்க நண்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஒரு வார்த்தையை சொல்லிக்கிறேன். அந்த ஹைப் அப்படிங்கிற ஒரு பட்டனையும் நம்ம வீடியோ கொடுத்தீங்கன்னா அது நமக்கு உந்துதலாகவும் இருக்கும். வீடியோ பல பேருக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அவ்வளவுதான் ஜென்ரலா சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போகணும். வீடியோ தான் ரொம்ப முக்கியம். ஓகே, இன்னைக்கு நாம முக்கியமா பார்க்க போற ரெண்டு விஷயத்த சொன்ன மாதிரி தொகுதி பங்கீடு ரெண்டாவதா பார்ப்போம். முதல் விஷயத்த தமிழக வெற்றி கழகத்தோட பொதுக்குழுவில் நடந்த சில விஷயங்கள், அந்த தீர்மானங்கள் அப்படின்னு. என்ன பொறுத்த வரைக்கும் அந்த தீர்மானங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உண்மையிலுமே அது அவசியமான, நீங்க எந்த கட்சியா வேணா இருந்துட்டு போங்க, ஆனா இந்த தீர்மானங்கள் உண்மையிலுமே லிசன் கேர்ஃபுல்லா கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா இந்த தீர்மானங்கள் உங்களுக்கும் எனக்கும் மட்டும் கிடையாது, தமிழக மக்களுக்கே தேவையான இன்றைய தேதியில் அது அத்தியாவசியமான ஒன்னாதான் சொல்லிக்கிறாங்க. எப்படி அப்படின்னா, முதல்ல அவங்க சொல்றது அவங்க கட்சி சார்ந்த நிகழ்வுகள் நடந்தது. அந்த நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு முன்னாடி இந்த மீடியா எப்பயும் போல தளபதி விஜய் கிளம்புறாரு, அங்க கிளம்புறாரு, இங்க கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹைப் ஏத்தி எங்க வராருன்னு தெரியாத மக்களுக்கு கூட தெரிவிச்சு அவங்க பின்னாடி பின்தொடர மாதிரியே வழிவகை பண்றாங்களோ அப்படிங்கிற எனக்கு ஒரு ஐயம் வருது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க வராரு அங்க வராரு அப்படின்னு சொன்னோன்னே மக்கள் அங்க இங்க வந்துட்டு இருக்காரு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் அங்க ரஷ் ஆகுது. பழையபடிக்கே தான் மறுபடியும் கூட்டம் அவ வண்டிக்கு பின்னாடி பின்தொடர்றாங்க. இது என்னையா இவ்வளவு பெரிய சம்பவம் நடந்து முடிஞ்சிருக்குது, அப்படியும் நீங்க திருந்தலைன்னா இதை எங்க போய் முடியும்னு எனக்கும் தெரியல. எனிஹவ் அவங்க முடிஞ்ச அளவுக்கு அந்த பொதுக்குழு ஒரு லிமிட்டடான சீட்ஸ் மட்டும்தான், அதாவது லிமிட்டடா மட்டும்தான் வர சொல்லணும். ஒரு 2000 இது மாதிரி அளவுகளை மட்டும்தான் அங்க தொண்டர்களும் எல்லாருமே அந்த கட்சி நிர்வாகிகளும் கலந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கண்டிஷன் வச்சு அவங்க ரொம்பவும் கேர்ஃபுல்லாவே இருக்கிறாங்க அப்படிங்கிறதா. அதுக்கு நாம பாராட்டுகளை சொல்லியே ஆகணும். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அப்படி பண்ணினா மட்டும்தான் இனி ஒரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அவங்க உண்மையிலுமே கண்ணுங்க அர்த்தமா இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெள்ள தெளிவா வெட்ட வெளிச்சமா தெரியுது. ஆனா இதுக்கு மேல தவறு நடந்தா மக்களாகிய நாமளே தண்டனை அனுபவிச்சுக்க வேண்டியதான். சாட்டை எடுத்து அண்ணாமலை அவர்கள் சாட்டையை அடிச்சுக்கிட்டார்ல, அது மாதிரி நாம அடிச்சுக்க வேண்டியதா, தண்டனை நமக்கு கொடுக்கணும். அவங்க அந்த கட்சி பிரகாரம் ஏற்கனவே அப்படிதான் இருந்தாங்க, இப்பவும் அப்படிதான் இருந்துட்டு இருப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை. அசம்பாவிதம் மேட்டுக்கு நடக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் வேண்டிக்கிட்டு இப்போ அங்க பொதுக்குழுவில் நடந்த விஷயங்கள் பாத்தீங்கன்னா, அனைத்து கட்சி, அதாவது அனைத்து நிர்வாகிகளும் அப்படியே வரிசையா பேசிட்டு வராங்க. ஆதவ ஒரிஜினல் இருந்து புஷி ஆனந்த் எல்லாமே பேசிட்டு வராங்க. தெளிவு. ஓகே, இப்போ எல்லாரும் கேட்கறது, எல்லாரும் எதிர்பார்த்தது தளபதி விஜய் என்ன பேசுவாரு அப்படிங்கிறதான். அவர் பேசின விஷயங்கள், அந்த தீர்மானங்கள், முக்கியமா தீர்மானங்கள், அதுதான் மக்களுக்கு தேவையான ஒரு விஷயம். இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றுவதற்காக மட்டும்தான் அது அங்க அவங்களோட தமிழக வெற்றி கழகத்தோட ஒரு மெயின் நோக்கமாவே இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன். சோ முதல் விஷயத்த அவங்க என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா, அவங்க கரூர் தங்கச்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கிறதுனால அந்த 41 குடும்பங்களுக்கும் முதலில் இரங்கல் தெரிவிக்கிறாங்க. அனைவரும் மௌன அஞ்சலி மாதிரி செலுத்திட்டு அடுத்த விஷயத்துக்கு போறாங்க. அடுத்த விஷயம் மிக மிக முக்கியமானது. இன்றைய சூழலில் இன்றைய தேதியில் முக்கியமானது பெண்கள் பாதுகாப்பு ரொம்ப முக்கியம். இந்த அரசாங்கம் பெண்கள் பாதுகாப்புக்கு குறைவாகவே, அதாவது ஒரு பாதுகாப்பு குறைவாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, பாதுகாப்பு அதிகரிக்கணும், பெண்கள் பாதுகாப்பு உறுதி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தீர்மானத்தை வைக்கிறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பா அது முக்கியமான தீர்மானமா தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, மீனவர்கள் பிரச்சனை. பாண்டிச்சேரியிலையும் சரி, இந்த பக்கம் இருக்கிற நம்மளோட தமிழகம் பாண்டிச்சேரியில இருந்து 35 மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்து கூட்டி போயிருக்காங்கல்ல, அவங்கள விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா, உண்மையாலுமே அவங்களோட வாழ்வாதாரமே கெட்டு போகுதுங்க. அந்த கச்சத்தீவு பிரச்சனை முடிஞ்சாதானே இங்க இந்த லைன் போட்டு, பவுண்டரி லைன் போட்டு இந்த பக்கம் தாண்டா அந்த பக்கம் தாண்டன்னு. அதனால அது ஒரு முக்கிய தீர்மானம்
தான் நான் பாக்குறேன். நாம வந்து மீனவர் குடும்பத்தில் பிறந்து இருந்தால் அதனோட வழி தெரியும். தெரியாதனாலதான் ஓகே இது என்னமோ எழுதுறாங்க, லெட்டர் எழுதுறாங்க, அங்க எழுதுறாங்க, இங்க எழுதுறாங்க அப்படின்ட்டு. ஆனா அது உண்மையிலுமே அதன் வழிகளை தெரிந்தவர்கள் அந்த மீனவ சமுதாயத்துக்கு மட்டும்தான் அதனோட அர்த்தம் தெரியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பக்கத்து வீட்டுல தீ பிடிக்கிற வரைக்கும் நமக்கு ஒண்ணும் தெரியாது. ஆனா நம்ம வீட்டுல தீ பிடிக்கும் போதுதான் தெரியும் அந்த மீனவ சமுதாயத்துக்கு உண்மையிலுமே அவங்க வைத்த அந்த தீர்மானம் எவ்வளவு முக்கியங்கிறது அந்த மீனவ சமுதாயத்துக்கு நம்மளை விட மிக நல்லாவே தெரியும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன், இந்த வந்து சிறப்பு இந்த வாக்காளர் வந்து லிஸ்ட்ல வந்து யாரெல்லாம் இறந்ததோட நீக்கிவிட்டு, இறந்தவங்களோட வாக்காளர் அவங்க பெயரை நீக்கிவிட்டு, அப்புறம் அட்ரஸ் வந்து இல்லாதவங்க, இல்லது வந்து அட்ரஸ்ல இருந்து வேற இடத்துக்கு போனவங்க, இந்த டீடைல்ஸ் வந்து அப்டேட்டா ஒரு ஃபேக் ஓட்டர்ஸ் கூட இருக்கக்கூடாது, டீட்டெயிலா கொடுக்கணும் அப்படின்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்ச அந்த சார் அந்த டீம் வந்து பண்றது பத்தி நாங்க எதிர்க்கிறோம். ஏன் அப்படின்னா சிறுபான்மை மக்களுக்கு இது ரொம்ப அதாவது ஒரு பாதிப்பாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிறுபான்மை ஏழ்மை குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு, இவங்க ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டு அட்ரஸ்க்கு போனவங்களுக்கு இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப வந்து பாதிப்பா இருக்குது. உடனடியாக அவங்க போயிட்டு ஓட்டர் லிஸ்ட்ல சேர்த்த முடியாத சூழ்நிலை. ஏன்னா ஒரு அட்ரஸ்ல இன்னொரு அட்ரஸ் போனோம் அவங்க போயிட்டு இது இந்த ப்ரூஃப் அது இதுன்னு அலைய விடுவாங்க. ஸோ அலைய விடுவாங்க மீன்ஸ் அவங்களை வந்து செய்யணும் அந்த ஒரு கட்டாயத்தில் இருக்கா, அது நம்ம கடமை தான். இருந்தாலும் அது வந்து சிறுபான்மையினரை பாதிக்கும் அப்படிங்கிறதுக்காக எஸ்ஐஆர் வந்து நாங்க எதிர்க்கிறோம் அப்படிங்கிற விஷயத்த தீர்மானத்தை வந்து சொன்னதும் இல்லாம எல்லாருமே ஒரு மனதா அந்த கட்சி கூட்டத்துல கலந்துக்கல அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க சொல்லிட்டு வராங்க. சோ இதை தாண்டி இந்த நெல் கொள்முதல் ஏன் ஆன் டைமுக்கு நடக்கல அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க கேட்கறாங்க. நெல் மூட்டைகள்லாம் வந்து விதைகள்லாம் வந்து அப்படியே முளைச்சு போச்சு பாத்தீங்களா, இது வந்து ஏன் நெல் கொள்முதல் அது 800 ரூபாயோ 2000 ரூபாயோ ஆனா ஆன் டைம்ல ஏன் பண்ணல, சப்கான்ட்ராக்ட்ல இவ்வளவு விஷயம் நடந்திருக்குது, இது எல்லாத்தையுமே ஒரு தீர்க்கமான முடிவு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்திற்கு அடுத்தது நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து வெளிநாடு சென்று அந்நிய முதலீடுகளை தமிழகத்திற்கு கொண்டு வர அரும்பாடுபட்டார் அப்படிங்கிறது வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா அந்த அரும்பாடுபட்ட விஷயங்களை வந்து ஏன் வந்து ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்க கூடாது? வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து நீங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். வெள்ளை அறிக்கை அப்படிங்கிறது வந்து சும்மா ஒயிட் பேப்பர்ல வர்ற மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை மட்டுங்க, அதாவது சும்மா கொடுக்கறது கிடையாது. அதை பத்தின விஷயம் என்னன்னா அங்க எந்த இடத்துக்கு போனாரு, எந்த கண்ட்ரிக்கு போனாரு, அந்த கண்ட்ரில எந்தெந்த கம்பெனியை மீட் பண்ணாரு, அந்த கம்பெனில எவ்வளவு முதலீடுகள் வந்து ஈர்த்தாரு, அதாவது இத்தனை கோடி அப்படின்னா அத்தனை கோடி வந்து அதிகாரப்பூர்வமா தமிழக அரசால் சீல் வச்சு அது வந்து அத்தனை பேர்களும் யார் யார் இன்வால்வ் ஆனாங்க, இதனால மக்களுக்கு தமிழக மக்களுக்கு எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், இதனால வந்து தமிழகத்திற்கு எவ்வளவு ஒரு லாபம் கிடைக்கும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு வெள்ளை அறிக்கை. குறிப்பா சொல்லணும்னா இது அப்படியே டைரக்டா மீனிங் சொல்ல முடியாது, ஒரு டீடைலுங்க, ஒரு பினான்சியல் ரிப்போர்ட் மாதிரி. ஒரு இப்ப நம்ம கிராமத்துல சொன்னா வரவு கணக்கு எழுதி வைக்கிற மாதிரின்னு வச்சுங்களேன். ஆனா அந்த வரவு கணக்குக்கு இதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு. பட் கவர்மெண்ட் பிரகாரம் வெள்ளை அறிக்கைன்னா நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் அதுக்குள்ள அடங்கும். அது இல்லாத விஷயங்களும் இருக்கு, பட் புரியுற மாதிரி சொல்லியிருக்கேன். சோ இதை வெள்ளை அறிக்கை எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரு மறக்காம சொல்லாத விட்டதே இல்லை. அந்த தீர்மானத்தையும் வந்து அந்த பொதுக்குழு வந்து சொல்லியிருக்காங்க. சோ இவ்வளவு தீர்மானங்களையும் ஒவ்வொருத்தரா சொல்லிக்கிட்டு வரும்போது நமக்கு உண்மையிலுமே தெரியுது, ஓகே இதுல ஏதாச்சும் நீங்க வந்து சொல்லுங்க, இதெல்லாம் தவறலா இருக்குதா அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. இந்த தீர்மானங்கள் வந்து இன்றைய தேதியில் இது முக்கியமான தீர்மானங்களாவே இருந்துகிட்டு இருக்குது. சோ இதை எல்லாத்தையுமே நம்ம ஒட்டுமொத்தமா கணிச்சு இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த தீர்மானங்களை நிறைவேற்றியது மட்டும் இல்லாம இன்னும் சில தீர்மானங்கள்லாம் இருக்குதுங்க. அந்த தீர்மானங்கள் வந்து அது சொன்னது மட்டும் இல்லாம நம்மளோட தளபதி விஜய் வந்து முக்கியமா திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்கி பேசினார் அப்படிங்கறதான் சொல்லணும். அவர் அமைதியாவே இருந்தாரு. அந்த 41 உயிர்களோட அந்த வேதனை அவர் விட்டு போகல அப்படிங்கிறது தெளிவாவே அவர் முகத்துல தெரியுது. அங்க வந்து பேசும்போது அமைதியாவே பேசினாரு. அங்க சொல்ற வந்த விஷயங்களும் முக்கியமா வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களையே தாக்கி பேசுவதாக இருந்தது. அதாவது என்னன்னா அவருக்கு ஞாபகப்படுத்துறேன் அவர் மறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த வார்த்தையில சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இது நான் சொல்லலைங்க, உச்சநீதிமன்றமே சொல்லி இருக்குது பாருங்க. அவசர மீட்டிங் கூட்டினீங்க, இது அப்படி அது அப்படி அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு உங்களுக்கு நல்லாவே தெரியும், எல்லாருக்கும் ஒவ்வொரு தடவை படிச்சிருப்பீங்க. அந்த உச்சநீதிமன்றம் என்னென்ன சொன்னதோ அத்தனையும் மேற்கோள் காட்டி இதெல்லாம் மறந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்படின்னு விஷயத்த சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் சொல்லிட்டே வராங்க. ஒருவேளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து இதை மறந்திருந்தால் 2026 மக்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார்கள். என்னத்தை ஞாபகப்படுத்துறாங்கன்னா தோல்வி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா 2026 வந்து அந்த இறைவனும் இந்த மக்களும் எங்க கூட இருக்கும் போது எவர் தடுப்பார் எங்கள் அரசியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. உண்மையிலுமே அந்த லைன் பிடிச்சிருக்குங்க. அந்த இறைவனும் இந்த மக்களும் எங்க கூட இருக்கும் போது எவர் தடுப்பார் எமது அரசியலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் திருத்தமான ஒரு வார்த்தைகளை சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தா இருக்கு. சோ மறுபடியும் அவர் வந்து ஒரு அங்க கரூர் கூட்டங்களும் சரி, நாகப்பட்டினம், இங்க திருச்சி மரக்கடை, இந்த பக்கம் வந்து பெரம்பலூர், இது மாதிரி இது எல்லா இடத்துலயுமே அவர் சொன்ன விஷயங்கள் வந்து கடைசியா கேட்கறது வந்து
அப்ப சொன்னதும் இப்ப சொன்னதும் ஒரே மாதிரி. ஏற்கனவே வந்து நிர்மல்குமார் அவர்கள் வந்து நாங்க 1 மாசத்துக்கு முன்னாடி என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம் அதே நிலைப்பாட்டில் தான் இன்னைக்கு இருக்கிறோம். அதே மாதிரி வந்து தளபதி விஜய் வந்து வழிமொழி மாதிரி அழகா ஒண்ணு சொல்லியிருக்காரு. இந்த 2026ல வந்து 2 கட்சிக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கையை நீட்டுறாரு, இந்த பக்கம் டிஎம்கே இந்த பக்கம் கை நீட்டுறாரு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பக்கம் கரகோஷத்தோட அந்த சவுண்ட் வரும்போது உண்மையிலுமே அவங்களோட நிலைப்பாட்டுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அப்படிங்கிறதான். சோ அவங்க தெள்ள தெளிவாவே 2026ல தன்னந்தனியாக, அதாவது தன்னுடைய சுயபலத்தோடவே அவங்க 2026ல எதிர்கொள்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து ஆணித்தனமா நல்லாவே அவரோட பேச்சு உரையில தெரிகிறது. அவர் சொல்லிட்டு எப்படி வந்து 1972ல இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் என்னென்ன செய்கைகளை செஞ்சுதோ அதே மாதிரி இப்ப செய்ய பாக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்றாங்க. ஆதவர்ஜுனா அங்க சொல்லிட்டு இருக்கும்போது இப்படி வந்து திராவிட முன்னேற்ற கழகம் நமக்கு எவ்வளையோ இன்னல்கள் இடையூறுகள் கொடுத்தாலும் அதை தாண்டி நாங்கள் முன்னேறி வருவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவரோட செயல்ல அவரோட ஸ்டைல்ல வந்து பேசிட்டு போயிருக்காரு. சோ ஒட்டுமொத்தமா எல்லா தலைவர்களும் அந்த நிர்வாகிகளும் பேசுனதுல இருந்து நமக்கு தெளிவா புரிகிறது, இந்த தமிழக வெற்றி கழகம் தன்னிச்சையாக தனியாக தான் போட்டியிடும், கூட்டணி கட்சிகள் வந்தால் கூட்டணி இட்டு போட்டியிடும் அப்படிங்கிறதான். ஆனா இதையும் ஒரு இன்னும் ஒரு 2-3 மாத காலங்களில் நமக்கு வந்து உண்மையாக, அதாவது ஒரு நிச்சயமா தெரியும் அப்படிங்கிறதான். ஏன்னா அரசியல் காலத்துல எது வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம். ஏன்னா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட எல்லாரும் சேரணும்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா இல்லைங்க வேண்டாம் நம்ம தனிச்சை போடணும், நமக்கு வந்து இப்போ ஒரு அலை முடிஞ்சிருக்கு, விஜய் அலை வந்து இந்த பக்கம் முடிஞ்சிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போனோம்னா நம்மளோட ஒட்டுமொத்த தொகுதிகளையும் நாம வந்து கவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவுரை கொடுத்தாங்களேன்னு தெரியல. அவங்க வந்து தனியாக போட்டுவிடுவது மட்டும் அவங்களோட உறுதிமொழியிலும் சரி இந்த தீர்மானங்களும் சரி அட்டகாசமா தெரியுது அப்படிங்கிறது தான் நமக்கான நான் உங்களுக்கு பர்சனலா சொல்றது. ஓகே, அவங்க வெற்றி பெற்று இந்த 2020 நல்லாட்சி அமைக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அடுத்த விஷயத்துக்கு போயிடுவோம். அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இது ஒரு பெரிய சண்டையா தாங்க இருக்குது. எப்படி பாத்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் சரி, விடுதலை சிறுத்தை கட்சிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கும் ஒரு 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 விஷயம் இருக்கா அப்படிங்கிறது வந்து ஆதவர்ஜுனா அங்க சேர்ந்த காலத்துல இருந்தே, தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்ந்த காலத்துல இருந்தே அந்த பேச்சு நடந்துகிட்டே தான் இருக்குது. அப்போ வந்து தளபதி விஜய் வந்து ஒரு வார்த்தை சொன்னாரு, விடுதலை சிறுத்தை கட்சி தலைவர் வந்து அவர் அங்கே இருந்தாலும் அவர் மனசு இங்கதான் இருக்குது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாரு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, அப்படி சொன்னாரு. அந்த வார்த்தைகளும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தோம்னா இப்ப விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அந்த கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் இந்த நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கூட கூட்டணி சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கலாம், எல்லாமே போகலாம். ஆனால் அதை ஒரு காரணமாக வைத்து திராவிட முன்னேற்ற கழகம் அதிக சீட்டுகளை கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. முன்ன 2 சீட்டோ இல்ல 1 சீட்டோ கொடுத்த காலம் மாறி போய் இப்பொழுது குறைந்தது ஒரு 10க்குள்ள அந்த சிங்கிள் டிஜிட்டுக்குள்ள ஒரு 6, 7 இது மாதிரி 9 இது மாதிரி ஒரு சீட்டு வாங்குறதுக்கான சாத்தியம் இருக்குது. ஏன்னா அதே கட்சி மாற்று கட்சியில் போய் சேர்ந்தா அவங்க 10க்கு மேலேயோ 15ஓ இது மாதிரி ஒரு சீட்டுகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அது தமிழக வெற்றி கழகத்தான் சொல்றேன். சோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது காங்கிரஸும் சும்மா இல்ல. காங்கிரஸ் ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகம் ஆல்ரெடி வந்து காங்கிரஸ் கூட வந்து கூட்டணி வச்சு பல காலங்களில் நம்ம முன்னாடி ஹிஸ்டரியில எடுத்து பாத்தீங்கன்னா சென்ட்ரல்ல காங்கிரஸும் இங்க ஸ்டேட்ல வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கு. அப்போ வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை வரும். சென்ட்ரல் கவர்மெண்ட் நம்மளது, ஸ்டேட்டு நம்மளுது. அப்படி இருக்கும்போது அப்படி ஒரு சூழ்நிலை வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் யாராவது பாடுபட்டு இருக்காங்க. அந்த பக்கம் ராகுல் காந்தி அவர்களும் சரி, இந்த பக்கம் வந்து திராவிட முன்னேற்ற தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் அதான் நினைச்சிட்டு இருக்காருன்னு நான் நினைக்கிறேன். அதனால கண்டிப்பா காங்கிரஸையும் நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தை இழக்க தயாரா இருக்காது. திராவிட முன்னேற்ற கழகம் கண்டிப்பா காங்கிரஸ் இலக்க தயாராக, அதுக்காக அவர்களுக்கு கூடுதலாக சீட்டு கொடுக்கறதுக்கு ஒரு 15 to 20 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கும்னு நான் நம்புறேன். சோ ஒட்டுமொத்தமா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு 15, இங்க ஒரு 6-7 சீட்டு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கிற பட்சத்தில் அந்த இரு கட்சிகளும் அங்க மாற்று கட்சிகள் செல்லாது அப்படிங்கிற என்னோட நம்பிக்கை. ஆனா இவங்களுக்குள்ள ஒரு போட்டி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் எனக்கு நான் நம்புறேன். ஏன் அப்படின்னா இவங்க வந்து இதுல பாருங்க, எனக்கு இங்க விட்டா நான் தமிழக வெற்றி கழகத்துக்கு போவேன் அப்படின்னா எனக்கு சீட்டு வந்து சேர்த்து வரும். காங்கிரஸ் பாருங்க எந்த இடத்துல ஜெயிச்சது, இவ்வளவு சீட்டு இருக்குது, அப்போ அவங்களுக்கு சீட்டு கொடுக்குற ஈக்குவலான சீட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு விடுதலை சிறுத்தை கட்சிகளும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ இந்த 2 கட்சிகளுமே உறுதியா சொல்றேன், அவங்களுக்கு ஒரு நட்பு உறவு அவங்களுக்குள்ள இருந்தாலுமே இந்த தொகுதி பங்கீடு, இந்த சீட்டு கவுண்ட் வந்து கண்டிப்பா அவங்களுக்குள்ள எதிர்பார்ப்பாங்க அப்படிங்கிறத என்னோட ஆணித்தரமான பேச்சு. சோ ஒட்டுமொத்தமா திராவிட முன்னேற்றத்தோட கூட்டணி கட்சிகள் எதுவும் உடைபெற போறது கிடையாது. தமிழக வெற்றி கழகம் எப்போதுமே தனியா கூட்டணி போய் சேர போறதும் கிடையாது. இன்றைய நிலவரப்படி அவங்க வந்து தன்னிச்சையா தான் போட்டி போடுவாங்க. அதே மாதிரி அந்த திராவிட முன்னேற்ற கழகம் தன்னிச்சையா போட்டி போடாது, கூட்டணி கட்சிகளுடன் சேர்ந்துதான் போட்டி போடும். அவங்க என்னென்ன நிலைப்பாடுகள் வந்து இன்னும் ஒரு 2-3 மாசத்திலேயே
இந்த டிசம்பர் ஜனவரிக்குள்ள, எனக்கு தெரிஞ்ச ஜனவரிக்குள்ள இவங்க இந்த கூட்டணி, இந்த பேரம், இந்த தொகுதி பங்கீடு இத்தனையும் வந்து அவங்களுக்குள்ள முடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறதான். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். இன்னொரு 35-40 நாளுக்குள்ள எல்லாமே உள்ள கொளுத்தி போட்டது, கொளுத்தா போட்டது, நவுத்த 3 பட்டாசு, இது எல்லாத்தையும் கொழுந்து விட்டு வெடிக்க தான் போகுது. அப்ப யாருக்கு எத்தனை சீட்டு, யாரெல்லாம் கூட்டணி சேர போறாங்க, அந்த கூட்டணி வந்து என்ன தரத்துல இருக்க போகுது, அந்த கூட்டணி தரத்தை வச்சுதான் மக்கள் வந்து கணிப்பாங்க. ஓகே, இவங்களுக்கு ஓட்டு போடலாமா, அவங்களுக்கு ஓட்டு போடலாமா. எப்படி பார்த்தாலும் ஒரு 25% ஓட்டு வந்து கண்டிப்பா வந்து டிசைட் பண்ற, ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றது டிசைட் பண்றது, அந்த 25% ஓட்டை தூக்கி இந்த பக்கம் அடிச்சாங்கன்னு வைக்கல, இந்த கூட்டணிக்கு அது ஜெயிச்சிடும். இதே மாதிரி இந்த பக்கம் அடிச்சாங்கன்னா இந்த பக்கம் ஜெயிச்சிடும். அந்த ஒரு மக்களை கவர் பண்றதுக்கு இந்த கூட்டணி சம்பவம் ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு. அதனால அனைத்து கட்சிகளும் ஒரு நிலைத்தன்மையோட, ஒரு உறுதியா, ஒரு ஒரு கான்பிடண்டா அவங்க கூட்டணி அமைக்கணும். அந்த கான்பிடன்டான கூட்டணி மக்கள் மனசுல இடம் பெறுவதற்காக அயராது பாடுபடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ அடிக்கடி வந்துட்டு இருக்கும். அந்த லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேருக்கு வீடியோ சென்றடைன்னு சொல்லிட்டு ஹைப் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஒரு பெரிய உந்துதலா இருக்கும்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.